வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று அக்டோபர் 20, ஐப்பசி 3. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தென்கிழக்கு அரபிக்கடலில் தொடர்ந்து நீடிக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்த நிலையில் முதல் சுற்று பருவமழை தொடர்கிறது. இன்றைய நிலையிலான வானிலை அமைப்புடன் இன்றைய நிலையிலான மழை வாய்ப்புகள் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கக்கூடிய மழை வாய்ப்புகள் மற்றும் நிகழ்வுகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டி, அதாவது தென்னிலங்கையை ஒட்டி தொடர்ந்து நீடித்து வந்த அந்த குறைவழுத்த நிலை தற்போது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடலில் நீடிக்கின்ற கடந்த 2 தினங்களாக நீடிக்கின்ற அந்த குறைவழுத்த நிலையும் கூட ஒரு தாழ்வு பகுதியாக நேற்றைய நிலையிலிருந்து வலுப்பெற்று மெல்ல நகர்ந்து வருகிறது. இந்த சூழலில் இன்றைய நிலையில் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்கள், அதே போல வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்களில் இன்று காலை முற்பகல் வாக்கில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கும். கடலோர பகுதிகளில் ஏற்கனவே மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கும். வரக்கூடிய மணி நேரங்களில் மற்ற இதர உள்பகுதிகள் நோக்கி இந்த மழைப்பொழிவானது பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தென் கடலோர மாவட்டங்களிலும் நெல்லைக்குமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை என தென் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கும். இது வரக்கூடிய மணி நேரங்களில் இம்மாவட்டங்கள் சார்ந்த உள்பகுதிகள் நோக்கி பரவலாகும். எனவே இன்று முற்பகல் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக அநேக கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கும் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. பிற்பகல் வாக்கில் இந்த மழைப்பொழிவு இம்மாவட்டங்கள் சார்ந்த உள் மாவட்டங்கள் நோக்கி ஆங்காங்கே ஏற்பட தொடங்கும். தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களிலும் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல வடக்கு உள் மாவட்டங்கள் வரை, கிருஷ்ணகிரி, தருமபுரி வரை கூட ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் இருக்கின்றன. மேலும் இந்த மழைப்பொழிவானது பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் கடலோர மாவட்டங்களில் சற்று வலுவடையலாம். அதாவது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் சற்று வலுவடையலாம். டெல்டா மாவட்டங்களிலும் கூட கடலோர பகுதிகள் சார்ந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு, சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். தென் கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் சார்ந்த கடலோர பகுதிகள், அதே போல நெல்லை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு, சற்று வலுவான மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய நிலை இன்றைய நிலையில் இருக்கிறது. நாளைய நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி, அதாவது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்னிலங்கை ஒட்டி நகரக்கூடிய வாய்ப்புகளும், கிட்டத்தட்ட கரை ஒட்டியே நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு மற்றும் வடமேற்கு என இதனுடைய நகர்வுகள் அமையக்கூடும். அதிகபட்சமாக வடக்கு வடமேற்கு திசையில் இது நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு கட்டத்தில் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி மிக நெருக்கமாக வந்து அது வடகடலோர மாவட்டங்கள் ஒட்டியே நகர்ந்து இந்த குறைவழுத்த நிலையானது நமது முந்தைய விளக்கத்தில் தெரிவித்திருப்போம், ஒரு அலைவில் நிற்கக்கூடும் என எதிர்பார்த்து விளக்கங்களை அளித்திருப்போம். அந்த நிகழ்வில் ஒரு மாறுதல் என்னன்னா, இந்த நிகழ்வு வலுப்பெறக்கூடிய நிகழ்வாக இருப்பதால், வலுப்பெற்று நகரக்கூடிய நிகழ்வாக இருப்பதால் இதனுடைய நகர்வுகள் சற்றே விரைவு பெற்று வரக்கூடிய 24, 25 இந்த தேதிகளில் இது சென்னை அருகே கரை கடந்து சற்று வலுவான மழைப்பொழிவை வடகடலோர மாவட்டங்களிலும் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகள் வரை இந்த மழைப்பொழிவினுடைய தீவிரம் ஏற்பட்டு தென் கடலோர மாவட்டங்களிலையும் டெல்டா மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவு
இந்த 24, 25 தேதிகளில் சற்று இடைவெளி ஏற்படுத்தக்கூடும். இதெல்லாம் உறுதியான வாய்ப்புகள் என்று கூறிவிட முடியாது. ஏன்னா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கரை நகர வாய்ப்பு ஏற்படும் நிலையில்தான் இது சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்த முடியும். ஒரு கால் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்தத்தில் நிலையாக நகரக்கூடிய நிலையில் மழைப்பொழிவினுடைய பரவல் சற்று தென் அதாவது டெல்டா கடலோர மாவட்டங்களிலும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். இந்த வகையில் இந்த நிகழ்வினுடைய நகர்வுகள் எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதியான நகர்வுகள் இந்த நிகழ்வை பொறுத்தவரை இல்லை. தற்போதைய நிலையில் தற்போதைய நகர்வினை உறுதிப்படுத்த இயலவில்லை என்றுதான் கூற வேண்டும். அது கடலோரம் ஒட்டி நகரும். இது வலு குறையும் நிலையில் ஒரு மாறுதலான நகர்வினை, அதாவது நகர்வில் வேகம் குறையும், நிலை பெறாது, அலைவுகளில் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகரக்கூடிய நிலையில் சற்று விரைவாக நகர்ந்து அரபிக்கடல் நிகழ்வுடன் ஒன்றிணைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலப்பகுதி சார்ந்து மத்திய இந்திய பகுதிகள் மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகள் நோக்கி சற்றே நகர்ந்து வலு குறைந்து ஒரு குறைவழுத்த நிலையாக வலுவிழந்து இந்த குறைவழுத்த நிலை மீண்டும் தென்னிந்திய பகுதிகள் நோக்கி நகர்வதற்கும், மேலும் தமிழகம் நோக்கி தமிழகத்தை ஒட்டி தமிழகம் மற்றும் தெற்காந்திர பகுதிகளை ஒட்டி நகர்வதற்கும், மீண்டும் இது தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைவெடுத்த நிலையாக நீடிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். அந்த நிலையில் அந்தமான் கடல் பகுதியில் ஒரு குறைவெடுத்த நிலை தற்காலிகமாக ஏற்பட்டு இதனுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி மீண்டும் அந்த முதல் சுற்று பருவமழையை 30, 31 தேதிகளில் மீண்டும் துவக்கக்கூடும். அதாவது 23, 24 தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள் இங்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டு வடகடலோர மாவட்டங்களிலும் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு நீடிப்பதோடு 30, 31 தேதிகளில் மீண்டும் இந்த இடைவெளி விலகி மழைப்பொழிவு மீண்டும் ஏற்பட தொடங்கும். முதல் சுற்று பருவமழை. தென்சீன கடல் வரவு பற்றி ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதனுடைய வரவினுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தொடர்ந்து அடுத்த ஒரு வானிலை விளக்கத்தில் மற்றும் ஒரு விளக்கத்தில் தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா வானிலை என்பது மாற்றத்திற்கு உள்ளானது. மேலும் தற்போதைய நகர்வுகள் மிகவும் நிலைபெறாத தன்மையுடன் காணப்படுவதால் மற்றும் ஒரு விளக்கத்தில் பார்க்கலாம். நன்றி.